பிரபுதேவா வந்து அவங்களுடைய முதல் மனைவியை வந்து விவாகரத்து பண்ணுறாரு. யார் நம்பி பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரபலமான நடிகை, லேடி சூப்பர் ஸ்டார். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல குடும்பங்களுக்கு நாசம் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையை. எல்லாருக்கும் காதல் வந்து ஜாட காமிச்சு அப்படி தான் காலி பண்ணுறது. அப்படி தான் வந்து அவங்க நல்லா அந்த வாழ்க்கையில் உள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சி ஒரு கட்டத்தில் வந்து அது நடக்கலை. அதுக்குள்ளே அவங்க லாட்ஜில் குடும்பம் நடத்துகிற மாதிரி நடத்தணும். இப்போ பல பேர் நீங்கள், நான் ரவிமோகன் ஞாபகம் வருதா உங்களுக்கு ரவிமோகன் ஞாபகம் வருதா? நான் ரவிமோகனை சொல்லலை, பொதுவாக நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு முதல் மனைவியை கடந்து ரெண்டாவதாக நீங்கள் யாரையாவது சூஸ் பண்ணுறீங்க தெரியுமா? முதல் மனைவிக்கிட்ட கிடைக்காத ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பொண்டாட்டிகிட்ட கிடைக்குதுன்னு போகிறீங்களா? ரெண்டாவது வப்பாட்டிக்கிட்டே போகிறீங்க, ரெண்டாவது பெண்கிட்ட போகிறீங்கல்ல. இப்போ ஆர்த்தி, ரவிமோகன் செய்த அதே தப்போ ஆர்த்தி செய்கிறாங்கன்னு வச்சுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பதில் மகள்களுக்காகன்னு வச்சுங்க. ரவிமோகன் எவ்வளோ கோவம் வரும் யோசிச்சு பாருங்க. ரவிமோகன் கையில் துப்பாக்கி எடுத்துட்டு இருப்பார். இவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணார்ல, குஷ்பு பற்றி இட்லி நடிகன்லாம் சொல்லி ஊர்வமெல்லாம் இழுத்தார்ல, அன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்தது மறுநாள் ஆர்த்தி வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ண போகிறாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. இட்லி நடிகை அதையும் சொல்லிட்டு 3 பேர் ஹீரோஸ், என்கிட்ட பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் ஹீரோஸ், என் குடும்பத்துக்கு எடுக்க வந்த இதாக எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டேன்னா வந்து இப்போதைக்கு ஒரு கேப் விழுந்திருக்கு தான் நான் நினைக்கிறேன். கெனிஷாவுக்கும் இவர்கிட்ட நல்ல மாற்றம் இருக்குது. கராத்தே பாபு பெரிய சக்ஸஸ் ஆகும். இவர் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா புரட்டி போட்ட மாதிரி ஆயிடும். அந்த கராத்தே பாபு படம் வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ நெருக்கடி இருந்து தெரியுமா? அந்த நெருக்கடி யார் கொடுத்தாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? பிரபுதேவா உங்களுக்கு தெரியும். பிரபுதேவா வந்து அவங்களுடைய முதல் மனைவியை வந்து விவாகரத்து பண்ணுறாரு. யார் நம்பி பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரபலமான நடிகை, உங்களுக்கு தெரியும் யார்? நம்பர் நடிகை, சூப்பர் ஸ்டார் அவங்க, லேடி சூப்பர் ஸ்டார். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல குடும்பங்களுக்கு நாசம் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையை. எல்லாருக்கும் காதல் வந்து ஜாட காமிச்சு அப்படி தான் காலி பண்ணுறது. அப்படி தான் வந்து அவங்க நல்லா அந்த வாழ்க்கையில் உள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சி ஒரு கட்டத்தில் வந்து அது நடக்கலை. அதுக்குள்ளே அவங்க வேற ஒருத்தர்கிட்ட தாவிடுறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு பக்கம் இவங்களை நம்பி அங்கே முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வேற ஒரு பெண்ணோட வந்து அவர் வந்து உறவு வச்சுக்கிறாரு, கல்யாணமும் பண்ணிக்கிறார். யார்? பிரபுதேவா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்ப பெண். அப்படி எடுத்துங்க, ஒரு குடும்பத்தை தகுதி என்ன, அவங்களுக்கு ஒரு பிள்ளையும் இருக்குது. இப்போ முதல் தரத்து அந்த ரம்லத்தை ஏதோ இருக்கிறாங்க இல்லையா, அந்த அம்மா வந்து பிரபுதேவாவோட முதல் மனைவி இருக்காங்க. அவங்க பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அந்த பிள்ளைகளும் இப்போ ரெண்டாவது மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பிள்ளைகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப க்ளோஸாக விளையாடிட்டு, ரொம்ப தம்பி தங்கை தானே, அந்த உறவு முறை தானே, இந்த மாற்றாந்தாயாக இருந்தாலும் ஒன்றா க்ளோஸாக இருக்கிறாங்க. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படியே வழி மாறினால் கூட, நான் ரவிமோகன் மட்டுமே நான் சொல்லலை, அப்படியே வழி மாறக்கூடிய நபர்கள் வந்து சூஸ் பண்ணுற நபர் வந்து சரியான நபராக இருக்கணும். இப்போ முதல் மனைவியோட கருத்து வெட்டணும் சார், புரியுதா சொல்கிறது? இப்போ என்னையே எடுத்துங்க, எதுக்கு உங்களெல்லாம் சொன்னால் பிரச்சனை தேவையில்லாமல். இப்போ நானே சொல்கிறேன், நமக்கு அந்த எண்ணம் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். வேறு யாரா சொன்னால் பிரச்சனை, உங்களை சொன்னால் உங்களை சொல்கிற மாதிரி ஆகிடும், இல்லை வேறு யாருன்னா சொன்னாலும் அது ஒரு பிரச்சனையாகிடும். அவன் என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறேன். ரவிமோகன் நான் சொல்லலை. இப்போ பொதுவாக வந்து இப்போ நானே சொல்கிறேன், முதல் மனைவியோட எனக்கு கருத்து வேற்றுமை இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டைவர்ஸ் பண்ணிடுறேன். டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னொரு வந்து வாழ்க்கையை நான் தேர்வு செய்கிறேன்னு சொன்னால், அது யாராக இருக்கணும்னு கேட்டால் ஒரு குடும்பத்தை வந்து அடுத்து நிர்வாகம் பண்ணக்கூடிய நபராக இருக்கணும். என்னை பராமரிக்கிறது மட்டும் கிடையாது, என் கூட படுக்கிறது மட்டுமே கிடையாது. படுக்கிறது எங்கே வேணால் போய் படுத்துக்கலாம், காசப்பட்டால் எந்த ஹோட்டலையும் போய் படுத்துக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. படுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இங்கே குடும்பம் நடத்துகிற பெண் வேணும், படுக்கிற பெண் தேவையில்லை, குடும்பம் நடத்துகிற பெண் வேணும். அப்போ குடும்பம் நடத்த மனைவி கிட்ட வாழவே முடியாதுங்க, எனக்கு பிடிக்கலைங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழம்பு சரியாக வைக்கல, ரசம் சரியாக வைக்கலைங்க, சாம்பார் சரியாக வைக்கலைங்க, சோறை ஆக்க தெரியலைங்க, எப்படிங்க குடும்பம் நடத்தணும், எனக்கு வேண்டாங்க அப்படி சொன்னால், அடுத்து நம்ம என்ன செய்யணும் கேட்டால், யார் வந்து சோறு சரியாக வடிக்க தெரியணும், குழம்பு வைக்க தெரியணும், சாம்பார் வைக்க தெரியணும், ரசம் வைக்க தெரியணும், குடும்ப பெண்கிட்ட போகணும். ஆனால் ஹோட்டலில் பொறிக்க தோன்ற ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டுன்னு வச்சுங்க, அவள் தினம் ஒரு ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணுவாள், அதுக்கு பில்லு வரும், பெருசாக வரும். அந்த பில்லை கட்டிக்கிட்டு லாட்ஜில் குடும்பம் நடத்துகிற மாதிரி நடத்தணும். இப்போ பல பேர் நீங்கள், நான் ரவிமோகன் ஞாபகம் வருதா உங்களுக்கு ரவிமோகன் ஞாபகம் வருதா? நான் ரவிமோகனை சொல்லலை, பொதுவாக நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு முதல் மனைவியை கடந்து ரெண்டாவதாக நீங்கள் யாரையாவது சூஸ் பண்ணுறீங்க தெரியுமா?
முதல் மனைவி கிட்ட கிடைக்காத ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பொண்டாட்டிகிட்ட கிடைக்குதுன்னு போகிறீங்களா, ரெண்டாவது வப்பாட்டிக்கிட்டே போகிறீங்க, ரெண்டாவது பெண்கிட்ட போகிறீங்கல்ல, முதல் பெண்ணா பொண்டாட்டி, ரெண்டாவது பெண்கிட்ட போகிறீங்கல்ல, அட்லீஸ்ட் அது போகும்போதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது குடும்பத்துக்கு தகுதியானதான்னு பார்க்கணும். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? குடும்பத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபிட்டுங்க அது, டோட்டலாகவே எல்லா விஷயத்தையும் அன்ஃபிட்டுங்க அது. எப்படி நீங்கள் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சூரிய வைக்கிற பொம்பளைங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா எப்படி சார் உங்களுக்கு குடும்பம் நடத்த முடியும்? எது பக்கத்தில் படுக்கும்போது கூட திரும்பி திரும்பி பார்க்கணும். எது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? காலில் ஷூ போடும்போது ஷூ உள்ள தடவி பார்க்கணும், உள்ள ஷூ கரெக்டாக இருக்கா, கரெக்டாக தப்பு. ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறது, நான் ரவிமோகன் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், சூஸ் பண்ணுற நபர் வந்து குடும்பத்துக்கு தகுதியானங்களா? இப்போ எதுக்காக நான் வந்து பிரபுதேவா நான் சொன்னேன், அவர் பண்ணது சரின்னு நான் சொல்லலை. ஒரு கட்டத்தில் ஸ்லிப் ஆகிடுறாரு அந்த நடிகை மீது, அதனால் முதல் மனைவியை இழக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து இன்னொரு திருமணம் பண்ணும்போது குடும்பத்துக்கு தகுதியாக இருக்கும். இப்போ பிரகாஷ்ராஜ் எடுத்துங்க, பிரகாஷ்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா லலிதா குமாரின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு மனைவி, ஆனால் அவங்கள ஏதோ ஒரு காரணத்தில் அவர் வந்து இழக்கிறாரு. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுமணத்துக்கு போகல, லலிதா குமாரி மறுமணத்துக்கு போகல, இவர் மறுமணத்துக்கு போகிறார். ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி தானே வந்து இங்கே டைவர்ஸே பண்ணுறது. அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா அடுத்தது போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு குடும்பத்துக்கு தகுதியாக, அவங்களும் ஒரு முன்னாடி டைவர்ஸ் தான், அப்படி இருந்தாலும் கூட பரவாயில்ல, மறுமணம் தான் ஆணுக்கு மட்டும்தான், பெண்ணுக்கும் இருக்குது தானே, ஆனால் அவங்க குடும்பத்துக்கு தகுதியாக தான் கரெக்ட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு புள்ள இருக்குது, ஒரு பையன் இருக்கிறான் மனைவியோட, ரெண்டாவது ஒரு குடும்பம் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமாக இருக்கிறார் நான் சொல்கிறேன், ஒரு மனைவி குடும்பம். அது மாதிரியான தகுதியான ஒரு பெண்ணை தேர்வு செய்யணும்னு இருக்குது. நீங்கள் ரெண்டாவது கூட நீங்கள் தேர்வு செய்யுங்க, அதுவும் கூட தகுதியான பெண்ணாக இருக்கணும், எந்த ஆதாயத்துக்கு இருக்கக்கூடாது, உங்கள் மேலே வந்து அன்பு காட்டுறவங்களா இருக்கணும், உங்களோட வந்து காதலில் இருக்கிறவங்களா இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணது சரி கிடையாது. நாகார்ஜுனா இருக்கிறாரு, அமலாவை ரெண்டாவது திருமணம் பண்ணிட்டார், முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணுறாரு, ரெண்டாவது மனம் திருமணம் பண்ணிக்கிட்டாரு, அவங்களுக்கு ஒரு பிள்ளை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நாகசைதினா இல்லை, இன்னொரு பிள்ளை இருக்கிறான் உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குடும்ப பெண்ணாக தேர்வு செய்கிறாரு, குடும்பம் நடத்துகிற மாதிரியான பெண், குடும்ப பெண், குடும்பம் நடத்துகிற மாதிரியான பெண். இது அப்படி கிடையாதுல்ல, இது அப்படி இல்லை. அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க, அப்போ வந்து அடுத்து மகப்பேருக்கு போகல நீங்கள் நினைக்கிறீங்களா? மகப்பேருக்கு போக முடியாது, ஏன்னா இங்கே முதல் மனைவி டைவர்ஸ் ஆனால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இல்லையா? இப்போ அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அப்போது சரி அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாங்க, ஆனால் அந்த சர்ச்சை இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கணும்ல. இப்போ நாங்கள் பிரகாஷ்ராஜோட ரெண்டாவது மனைவியோட பேர் யாருக்கா தெரியுமா? தெரியாது. பிரபுதேவோட ரெண்டாவது மனைவியோட பேர் யாருக்கா தெரியுமா? தெரியாது, பேரே தெரியாது. ஆனால் இது அப்படி கிடையாது, மொத்தம் சொல்கிறாங்க. இது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா அலருது, கெனிஷாவை பார்த்தாலே பிரச்சனையாயிடுமோ, ஏன்னா அந்தளவுக்கு அந்த 7ஆம் அறிவு படத்தில் வர மாதிரி அந்த ஒருத்தர் வருவான்ல 7ஆம் அறிவு படத்தில், அவன் பேர் நல்ல பேர், இன்னமும் லீன் வரும் சார், அந்த ஏதோ லீன் வரும், அந்த வில்லனா நடிப்பார்ல, அந்த அந்த கண் பார்வை இருக்குது, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது. ஐயோ கெனிஷா வந்து ரவிமோகன் வந்து கூட இருக்கிற அந்த பெண் வந்து இப்படிப்பட்ட பெண்ணா அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. யார்கிட்ட? கெனிஷா கிட்ட மட்டும் கிடையாது, கெனிஷாவோட நெருக்கமாக இருக்கிற ரவிமோகன்கிட்டையும் வந்து அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால தான் இப்போ சமீபத்தில் அந்த ஒரு மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனியாக வந்திருந்தார். யார்? ரவிமோகன் மட்டும் தனியாக வந்தார், சூப்பராக பேசினார், நல்லா பேசினார், முகமும் தெளிவாக இருந்துச்சு. ஒரு கூட வந்தால் கூட சில உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பல நிகழ்வுகள் இந்த கெனிஷாவோட போகும்போது இந்த கோயில் குளமாக தெரிஞ்சிட்டு இருந்தார்ல, சுற்றிட்டு இருந்தார்ல, அப்போ அது பார்த்தாலே தெரியும். என்னென்னு கேட்டால் அவர் முகம் வந்து கொஞ்சம் அந்த வெக்கப்படுவார், ஷை ஆகும், ஏதோ ஒரு குற்ற உணர்வோடு முகம் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு மேடைக்கு வந்தார்ல, பிரைட்டாக இருந்தார், எல்லாரை பற்றியும் பேசினார், அண்ணனை பற்றி பேசினார், அப்பாவை பற்றி பேசினார், குடும்பத்தை பற்றி எல்லாரை பற்றி பேசினார். இன்னும் விட்டுருந்தா பொண்டாட்டி பற்றி கூட பேசியிருப்பார், ஒரு கெனிஷாவுக்கு பயந்து விட்டாரான்னு தெரில, எல்லாரை பற்றியும் பேசினார். சார் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை மாமியாரோட பிரச்சனை, மாமனோட பிரச்சனைனா நீங்கள் அவங்கள விட்டுருங்க சார். நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைங்களை வச்சுட்டு நீங்கள் வந்து கம்பீரமாக வாழ்ந்து காட்டுங்க இல்லை. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பெண் வந்தாங்க உங்களை வந்து வாழ்க்கையில் வந்தாங்களா, இது டீ சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இது டீயை சாப்பிட்டீங்களா, கப்பை கழுவி வச்சிங்களா, முடிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூடவே சேர்ந்து நீங்கள் வந்து புழங்கிறதுன்றது வந்து அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு பாருங்கள். இங்கே ரெண்டாவது நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், இரண்டாவதாக நீங்கள் தேர்வு செய்யக்கூடாது. இப்போ நான் ஒன்று கேட்குறேன் சார் உங்கள்கிட்ட, யாரும் நீங்கள் இதே இடத்துல இந்த ஆணாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பெண்ணாக இருந்தாங்கன்னு என்ன ஆகும்? இப்போ இதே ஆர்த்தி வந்து நீங்கள் செய்கிற தப்பே ஆர்த்தி பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆகும்?
அங்கே 2 பிள்ளைகள் இருந்தால் பெண் குழந்தைங்க தான் என்ன ஆகும்? சும்மா சொல்லுங்கள். இப்போது ஆர்த்தி ரவிமோகன் செய்த அதே தப்பை ஆர்த்தி செய்கிறாங்கன்னு வச்சுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பதில் மகள்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க. ரவிமோகன் எவ்வளோ கோவம் வரும் யோசிச்சு பாருங்கள். ரவிமோகன் கையில் துப்பாக்கி எடுத்துட்டு இருப்பார். உங்களுக்கு தமிழின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதே இவர் செய்த தப்பை, ரவிமோகன் செய்த தப்பை ஆர்த்தி செய்திருந்தா அந்த பிள்ளைகள் இருக்காங்களா, 2 பெண் பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளைகள் இருக்காங்களா, அங்கே பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. ரவிமோகனுக்கு எப்படி கோவம் வரும்? இப்போ என்னன்னா அங்கே ஆம்பளை பிள்ளைங்க ஆகிட்டாங்க. ஆர்த்தியும் வந்து எந்த கமிட்மெண்ட்டுக்கும் போகாமல் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அமைதியாக இருந்து போராடுறாங்க. இன்னும் ஒரு வார்த்தை ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட ரவிமோகன் அகெயின்ஸ்டாக வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவாங்க. என்னைக்கு இவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணார்ல, குஷ்பு பற்றி இட்லி நடிகன்லாம் சொல்லி ஊர் வம்பெல்லாம் இழுத்தார்ல, அன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்தது மறுநாள் ஆர்த்தி வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ண போகிறாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் மீட் பண்ணல. அவங்க அந்த அந்த நகர்வுக்கு போகல. இவரை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்றதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. இவர் என்ன வேணால் பண்ணட்டும், ஆனால் இவரை அசிங்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா இவர் வந்து ஒரு பிம்பம், அந்த பிம்பத்தை உடைக்கூடாதுல்ல. பழி வாங்கிறதுக்கு வந்து இது கிடையாது சார், வாழ்க்கையில் இது. அவங்க நிதானமாக இருக்கிறாங்க. இப்போ இவர் பிம்பம் உடையுதுன்னா யார் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆர்த்தியா? கெனிஷாவில் தான் இவர் பிம்பம் உடையுது. இத்தனை மன்னிப்பு எதுக்கு கேட்டார் அவர்? யாரால் கேட்டார் நீங்கள் சொல்லுங்கள். யாரால் இத்தனை மன்னிப்பு கேட்டார் அவர்? மன்னிப்பு கேட்டார்ல, ரசிகர்லாம் என்னை மன்னிச்சிடுங்கன்னெலாம் சொன்னார்ல. யாரால மன்னிப்பு? ஆர்த்தியால் மன்னிப்பு கேட்கல, கெனிஷாவில் தான் மன்னிப்பு கேட்டார். பல பேர்கிட்ட கேட்டுருக்கிறார். மெர்லின் கிட்ட கேட்குறாரு. இன்னும் ஏன் எதுக்காக இவ்வளோ சிக்கல்? ஒரு பொம்பளைக்காக இவ்வளோ சிக்கல் அப்படின்னாங்க. அந்த பொம்பளைகிட்ட ஸ்பெஷலு ஒன்றுமே கிடையாது. ஏதோ ஹீலிங் நீங்கள் பெருசாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. கடைசியில் பார்த்தா அது ஹீலிங் அங்கேயும் போயிட்டு ஹீலிங் மேலேயே இப்போ ஒரு டவுட் வந்துச்சு. எல்லா ஹீலிங் பண்ணுறவங்களும் இப்படி தானா? உள்ளபடியாக அது ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஹீலிங்கிறதுக்கே இப்போ வந்து ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டேன்னா வந்து இப்போதைக்கு ஒரு கேப் விழுந்திருக்கு தான் நான் நினைக்கிறேன். கெனிஷாவுக்கும் இவர்கிட்ட நல்ல மாற்றம் இருக்குது. சூப்பராக இருக்குது சார். வந்து அந்த ஒரு பாடல் கூட வெளியாகிருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கராத்தே பாபுல படம் வந்து பார்த்தீங்கன்னா, படம் என் பார்வைக்கு நான் சொல்கிறேன், கராத்தே பாபு பெரிய சக்ஸஸ் ஆகும். அப்போ இவர் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா புரட்டி போட்ட மாதிரி ஆயிடும். அந்த கராத்தே பாபு படம் வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ நெருக்கடி இருந்து தெரியுமா? அந்த நெருக்கடி யார் கொடுத்தாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? யார் கொடுத்தாங்க நெருக்கடி கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டது. நெருக்கடி கொடுத்ததில்ல, நெருக்கடி ஏற்பட்டதே வந்து பார்த்தீங்கன்னா கெனிஷாவால தான். இதை மாற்று அதை மாற்று, கதாநாயகியை மாற்று, அவனை மாற்றி இவனை மாற்றி, கேமராமேனை மாற்று, அவனை மாற்றி இவனை மாற்று. சினிமாவே தெரியாத ஒரு பெண்ணை ரவிமோகனுக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சரிங்களா? ரவிமோகனுக்கு தெரியாதா எது சரி எது தப்புன்னு தெரியாதா? அங்கே ஒரு டிக்டேட், இதை பண்ணு அதை பண்ணு, இதை மாற்று அதை மாற்று, கதாநாயகி மாற்று. அது கதாநாயகி யார் இந்த படத்தை தெரியும்ல உங்களுக்கு? முன்னாள் போலீஸ் அதிகாரியோட மகள் தான் நடிக்கிறாங்க அந்த படத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கராத்தே பாபுல சொல்கிறாங்களா? அது இன்னொரு படம், ஏதோ ஜீனின்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தையும். ஆனால் 2 படம் பெண்டிங்கில் இருக்குது. அந்த 2 படத்தில் ஒரு படத்தில் வந்து அந்த அம்மா நடிக்கிறாங்க. யார்? மகள் நடிக்கிறாங்க. ஒரு முக்கியமான ரோல், போலீஸ் அதிகாரியோட மகள் தான் அவங்க நடிக்கிறாங்க ஹீரோயினா. படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரிய போகுது. ஆனால் அந்த ஹீரோயினை மாற்ற சொல்லி சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா கெனிஷா. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து திரைமறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம இதெல்லாம் பேசுகிறோம். ரவிமோகனை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் இந்த வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லனாலாம் போயிட்டார். அடுத்தது காமெடிலாம் போகக்கூடிய ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துர்பாக்கியம் வந்துடக்கூடாது. இப்போ இந்த கராத்தே பாபு படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகணும் எனக்கு ஹோப்பு, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடல் காட்சி பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்து படம் சக்ஸஸ் ஆகட்டும். கூடிய சீக்கிரம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து கெனிஷா கிட்டேருந்து விடுபட்டுருவார் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஒரு கேப் விழுந்துருச்சு. அவருக்கும் பிள்ளைகள் மீது வந்து ஒரு பாசம் ஒரு பக்கம் அடிச்சுக்குது. ஒரு பக்கம் அப்பா அண்ணன் தம்பின்ற அந்த பாசம் ஒரு பக்கம் இருக்குது. அதில் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு கெட்ட சக்தி கிட்ட இருந்து, எப்போவுமே இந்த கெட்ட சக்திகிட்ட மாதிரி தான் ரிலீவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் சார். போய் சிக்கிடும் டக்குன்னு. ஆனால் ரிலீவ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீவ் ஆகும். ஸோ ரிலீவ் ஆகிட்டு இருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த முகத்தில் அந்த பிரகாசம் தெரியுது, பிரைட்டாக இருந்தார். அன்றைக்கி அந்த பத்திரிகையாளர் நேர்காணல் பார்க்கும்போது சைபர் புல்லிங் பண்ணிட்டீங்க, அதை பண்ணிட்டீங்க, இதை பண்ணிட்டீங்கன்னார்.
இப்போ சைபர் புல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியே நான் சொல்கிறேன், சைபர் புல்லிங்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரில்ல, அதுக்கு சொல்ல வர்றாரு. இன்றைக்கி உங்கள் படம் வருது, கராத்தே பாபு படம் வருது. அப்போ எவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்குது சைபரில். ப்ரொமோட் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குல்ல, என்ன தான் நீங்கள் சொன்னாலும் கூட எவ்வளோ பண்ண வேண்டிய வேலை இருக்குது, எவ்வளோ பிஆர் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணுக்காக நீங்கள் என்ன செய்றீங்க, ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரையும் நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்கன்னா சைபர் புல்லிங்னு சொல்லிட்டு மீடியாக்காரன் அத்தனை பேரும் வந்து ஒரு ஒரு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் செகண்ட் லைஃப்ல இருந்திருக்காங்க, எல்லாருக்குமே அது சக்ஸஸ் தான் கொடுத்துருக்கு. ஏன் அப்படி நீங்கள் எப்படி ஒரு முடிவு வரீங்க? அப்போ ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ன்ற மாதிரியும் செகண்ட் தான் சக்ஸஸ்ன்ற மாதிரி அப்படி கிடையாது சார். நாம் வாழக்கூடியதாக இருக்குது. எவ்வளவோ பேர் இப்போ மாதவன் சொல்லியிருக்கிறாரு. இப்போ மாதவன் பேட்டி நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? மாதவன் சொல்லியிருக்கிறாரு, நான் என்னுடைய முதல் மனைவிக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துங்க. ரெண்டாவது மனைவியோட நான் அதுக்காக வந்து 2 மனைவி வச்சு கட்டிட்டு வாழக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க சார். வெளியிலேருந்து சொல்லிடலாம் ஈஸியாக, சூப்பராக மனுஷன் கட்டி வாழறாயா, இது 50 வயசில் ஒரு பொண்டாட்டி இருக்குது, 35 வயசில் ஒரு பொண்டாட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அங்கலாய்க்கலாம். ஆனால் அவரை கேட்டால் தான் தெரியும், கிட்ட போயிட்டு அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு இதை சமாளிக்கிறதுக்கு. இருக்கிற 24 மணி நேரத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் எந்த வீட்டுக்கு ஒதுக்குறாரு அவருக்கு தான் தெரியும். அது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, நஷ்டங்கள் இருக்குது, அவருக்கு தான் தெரியும். நம்ம வெளியிலேருந்து பார்த்து சொல்லிடலாம். அதான் 2வது மனைவி கட்டினவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கிடையாது. ஒரு சிலர் இருக்கலாம், ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கூட பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவி வச்சுக்கிறதுன்றது அது வந்து இயற்கை வாழ்க்கைக்கு முரணானது சார். அது எப்படி இருந்தாலும் அது வந்து ஏதாவது ஒரு கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க. அது வெளியில் தெரிஞ்சாலும் அது அசிங்கம்னு நினைப்பாங்க. எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து சிக்கல் தான். ஆனால் அதே வந்து ஒரு மனைவி இறந்துடுறாங்க, காலமாயிடுறாங்க, கணவன் இறந்துடுறாங்க, இன்னொரு வாழ்க்கையை தேர்வு செய்கிறது தப்பே கிடையாது, அது கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் ஒரு மனைவி இருக்கும்போதே நீங்கள் இன்னொரு வந்து தேர்ந்தீங்கன்னா அது சிக்கல் தான். இப்போ நாங்கள் கேட்குறேன், ரொம்ப கூலாக பதில் சொல்லிடுங்க. இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேர் தான் நான் ஒன்று கேட்குறேன். அது மட்டும் ரொம்ப நாள் எனக்கு கேட்கணும்னு ஆசை, பல முறை கேட்டிருக்கிறேன், உங்கள் மூலமாக கேட்டுறேன். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் ஆம்பளை, நீங்கள் என்ன செய்றீங்க, 2 மனைவி வச்சுக்கிறீங்க. ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, ஒன்று தெரியாமல் வச்சுக்கிறீங்க. இல்லை சில நேரத்தில் குடும்பத்துக்கு தெரிஞ்சே கூட இன்னொரு மனைவி வச்சுக்கிறீங்க. அப்போ அவங்க முதல் மனைவி கூட சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் 2 பேரை வச்சுருக்கிறீங்களா, 2 பொண்ணு வச்சுருங்களா, நானும் கூட ஒருத்தரை வச்சுக்கிட்டுமாங்க அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் எப்போ போல நீங்கள் வாங்க போங்க, இப்போ இங்கேயும் வரீங்க அங்கேயும் போகிறீங்க. அதே மாதிரி நானும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கந்தசாமி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், ஒரு 2 நாள் வெங்கடேசன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? யாரோ ஒருத்தர் ஒரு ஆம்பளையை வந்து எது கந்தசாமி வெங்கடேசன், யாரோ 2 பேர், யாரோ 2வது அப்படி சொன்னால் எப்படி சார் இருக்கும்? யாரோ ஏற்றுப்பாங்களா சார்? நீங்கள் ஆண் என்கின்ற அந்த அகந்தை இருக்குல்ல, அதுதானே உங்களுக்கு என்ன செய்ய கேட்டால் வந்து பிறகு கம்பீரமாக வர சொல்கிறான், இங்கே ஒரு வீடு இருக்குது, எனக்கு அங்கே ஒரு வீடு இருக்குன்றான் இல்லையா? அது சொல்கிறான், அது பெருமையாக. ஆனால் அதே வந்து மனைவி கேட்குறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்னொரு வீடு வச்சுருக்கீங்களே, நானும் கூட எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப செகண்ட் லைஃப் ஒருத்தர் தோத்து போகுதுன்னா அது அவங்களுடைய அவங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, சரியா புரிதலோட பேசிக்கல, வாழ தெரியாம அந்த லைஃபையும் வாழ்றாங்க. அதனால அப்படி கிடையாது சார். இங்க இப்ப நீங்க கேட்டதால நான் சொல்றேன், பொதுவாக சொல்றேன், இங்க யாரையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி பேசல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல புரிதலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 25 வயசு உள்ள ஒரு நபரே கூட ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு, ஒரு தன்னை விட ஒரு 2 வயசு 3 வயசு குறைஞ்ச ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு வச்சுங்களேன். முற்றிலுமாக ஒரு இன்னொரு குடும்பத்திலேருந்து அது பிரிஞ்சு வருது. அந்த பொண்ணு ஒரு இன்னொரு குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு வருது. இவர் வரல, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் என்பவர் இங்கே தானே இருப்பார், இவர் போக முடியாதுல்ல. அப்படி போனதுனால தானே ரவிமோகன் சிக்கல்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா, அவர் சொல்கிறார் அப்படின்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பெண் பிரிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பந்தங்களை அறுத்துக்கிட்டு வரும்போது அப்படியே இங்கே வந்த உடனே அப்படியே நீங்கள் அடாப்ட் ஆகிடும், அப்படியே இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி அப்படியே மாறிடும்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் காலம் ஆகும், அது கணவனை புரிஞ்சதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். சில நேரங்கள் சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க, சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புரிதல் பொறுத்து, அவங்களுடைய அறிவை பொறுத்து, அவங்க படித்த கல்வி அறிவை பொறுத்து பொது அறிவை பொறுத்து கொஞ்சம் காலம் எடுக்கும். அது வரைக்கும் காத்திருக்கணும். நீங்கள் வந்த உடனே அடுத்த நாள் பார்த்தீங்களா, இவங்க தான் நாத்தனார், இவங்க தான் வந்து மாமியார், இவர் தான் மாமனார், இவங்களுக்கெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அப்போது ஒரு குடும்பத்தில் இருந்து வரும்போது அப்பா அம்மாவோட அண்ணன் தம்பி தங்கையோடு இருந்த ஒரு பெண் வந்து அப்படியே இன்னொரு குடும்பத்தை வந்து அடாப்ட் ஆகும்போது ஓவர் நைட்டில் அடாப்ட் ஆகுது.
அப்போ அடுத்த நாள் இவங்க அத்தனை கேரக்டர்களும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடக்கணுன்றது வந்து பார்த்திங்கன்னா உடனே நடக்காது. இயற்கையாக கொஞ்சம் காலம் ஆகும். கொஞ்சம் காலம் ஆன பிறகு தான் ஒருத்தர் புரிதல் ஏற்பட்டு தான் ஒரு உறவோட லிங்க் ஆகும். இங்கே முதல் கணவனோட மிங்கிள் ஆகிறதே வந்து கொஞ்சம் காலம் எடுக்கும். அவனை புரிஞ்சுக்கணும். அவங்க கூட தான் 24 மணி நேரம் வந்து ரன்னிங் ஹவர்ஸ். மற்றவங்கெல்லாம் வந்து குறிப்பிட்ட டைமிங் வித்தியாசம் ஆகும். அப்போ 24 மணி நேரம் வந்து அவங்க கூட வந்து உறவாடக்கூடிய அவனையும் புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா? அப்போது கொஞ்சம் கால அவகாசம் ஆகும். ஆனால் அந்த அவகாசம் கொடுக்காம நான் கேட்டால் போட்டு ப்ரெஷர் பண்ணும்போது அப்போ தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து மோதல்கள் வெடிக்கிறது, பிரச்சனை ஆகிறது. அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு பெட்டி படை எடுத்துகிட்டு துணிமணிலாம் எடுத்துகிட்டு போகிறது எதனால் வருது? கொஞ்சம் அவகாசம் நீங்களும் கொடுக்கணும். அதாவது ஒரு புதுசாக ஒரு பெண் வராங்கன்னா அதுக்கான அந்த அவகாசம் கொடுக்கணும். அந்த புரிதல் இல்லாமல் சில நேரத்தில் நடக்குது. அது 2 சைடும் நடக்கும். வீட்டோட போய் வந்து இந்த மாமியார் வீட்டில் போய் ஐக்கியம் மாறான் பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து பெரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சில பேர் இருக்கான் சார், சில பேர் இருக்கிறான் சார், அவன் எந்த வேலை வெட்டிக்கும் போக மாட்டான், உழைக்காமல் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்ணும். மாமியார் வீட்டில் நல்ல வசதி இருக்குது, அங்கே என்ன வேலை செய்யணும்? பொண்டாட்டிக்கு புருஷன் வேலை செய்யணும், வாழக்கூடாது. பொண்டாட்டிக்கு புருஷன் வேலையை செய்யணும், புருஷன்ற வேலையை செய்யணும். அதுக்காக அவன் போகிறான், அவன் வாழறதுக்கு போகல. அவன் பார்க்குறான்னு கேட்டால் வெளியில் போகிறோம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், உழைக்காமல் சோம்பேறிங்க நிறைய பேர் பார்த்துருக்குறேன் நான். இல்லைன்னா அதாவது துரும்ப கூட எடுத்து போடாத சோம்பேறிங்கெல்லாம் பார்த்துருக்குறேன். அவனுக்கே ஒரு ஆள் வேணும் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு, அப்படிலாம் இருக்கானுங்க. அவனால் செய்கிறான் போயிட்டுனா மாமியார் வீட்டில் வசதி வாய்ப்போடு இருக்கா, நம்ம போய் செட்டில் ஆகிடலாம்னு நினைக்கிறான். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் எல்லாத்தையும் விட்டுணும். போகும்போது இந்த சூடு சொர்ணம் மானம் சுயமரியாதை எல்லாத்தையும் விட்டுணும். இதெல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுகமாக வாழணும்னு நினச்சிங்கன்னா அது போயிடலாம். ஆனால் அந்த வாழ்க்கையும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே திகட்டிடும். அதுக்கப்புறம் அவங்க செருப்பால் அடிக்க ஆரம்பிப்பாங்க. இது அடிச்சு தத்துவாங்க, போய் எங்கன்னா போய் வேலை செய்யடா போடான்னு சொல்லிட்டு இப்படி தண்டை சோழ தின்னுட்டு இருக்கேன்னாங்க. அப்போ தான் அவன் யோசிப்பான். முதல்ல ஆரம்பத்தில் இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மெரிட்டாக இருக்கணும், நம்ம சுயமரியாதையோடு வாழணும், நம்ம உழைப்பில் நம்மளுடைய மனைவி இருக்கணும், நம்ம பிள்ளைகள் வளர்க்கணும். இப்போ இதுதான் அங்கே இருக்குது. அதுக்கு தானே இங்கே வந்து பல ஆண்கள் ஓடிட்டுருக்குறாங்க. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 16 மணி நேரம் உழைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க சார் ஆண்கள். ஏன்? தன் மனைவியை கௌரவமாக வச்சுருக்கணும், பிள்ளைகளை கௌரவமாக வச்சுருக்கணும். அதுக்காக மட்டும்தான் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்குறேன், 18 மணி நேரம் உழைக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்குறேன், பல ஆண்களை பார்த்துருக்குறேன். ஸோ அதனால் இங்கே வந்து முழுக்க இந்த வீட்டோட இந்த கணவனாக போகிறான் பார்த்தீங்களா, மாமியார் வீட்டில் போயிட்டு வந்து அப்படியே ஐக்கியமான அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து என்றைக்காவது ஒரு நாள் வந்து கவலைப்படுவான், வருத்தப்படுவான், வேதனைப்படுவான். அதை தான் ஒரு படத்தில் வந்து இவர் காட்டியிருப்பார், நம்ம சேரன் ஒரு படத்தில். அது படம் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. வீட்டோட மாப்பிள்ளையா போனால் என்ன அவமரியாதை நடக்கும்ன்றத சேரன் எடுத்திருப்பார். படம் பேர் டக்குன்னு வரல நீங்கள் கேட்ட உடனே. நிறைய விஷயம் சார். நன்றி சார்.